குரு பயிற்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு துளாராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிரக நிலைகளின்படி வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். ஆயினும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. சக்திக்கு மீறிய அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படக்கூடும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல் வேணும். குரு பகவானின் சஞ்சார நிலையினால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இப்போது வழி பிறக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல வரன் அமையும். பிள்ளை அல்லது பெண்களின் ஒருவர் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அன்பும் நிலவும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெண் அல்லது பிள்ளைகளில் ஒருவர் படிப்பு அல்லது உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்லும் யோகமும் அமைய பெற்றுள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை சித்தரிக்கும் யோகமும் இருக்குது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு உற்சாகம் அளிக்கும் பணி கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு தற்போதுள்ள வேலை நிரந்தரமாகும். வெளிநாடு செல்ல ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் ஆதரவாக இருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சிறு தொழிலில் இருப்பவங்களுக்கு கூட நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். தொழிலை அபிவிருத்தி செய்யறதுக்கு ஏற்ற தருணம் இது. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் சலுகைகளும் எளிதில் கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதும் லாபகரமாக அமையும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரமும் சாதகமாக அமையும். கலைத்துறையினர் லாபகரமான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். நிதி நிலைமையில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்களின் ஆதரவு கிடைக்கிறது. உற்சாகத்தை அளிக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இது. மக்களிடையே செல்வாக்கும் உயரும். அதாவது பத்திரிகையாளர்களின் ஆதரவும் கை கொடுக்கும். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. உற்சாகத்தை அளிக்கும். பல மாதங்களுக்கு பிற்பாடு முதல் முறையாக வருமானம் கிடைக்கும். ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். அரசியல் துறையினர் அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரனும் இதர கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் கை கொடுத்து உதவும். வருமானம் உயரும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. மாணவ மாணவியர் கல்வி கிரகமான புதனும் அக்கறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு உதவிகள் உங்களை தேடி வரும். ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு எளிதில் கிடைக்கும். பலருக்கு உயர்கல்விக்கு ஸ்காலர்ஷிப் உதவி பணம் கிடைக்கும். அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ஆவார்கள். இவ்விரண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் லாபமும் கிடைக்கும். ஆயினும் கடுமையான வெயிலிலும் உழைப்பிலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சற்று பாதிக்கிறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளது. இரவு நேரங்களில் வயல் பணிகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கிரகநிலைகள் வற்புறுத்தி காட்டுது. கூடிய விரைவில் அதாவது சக்திக்கு மீறியதாக உழைப்பை குறைத்து கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஏனெனில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளது. அடுத்தது பெண்மணிகள். பெண்மணிகளின் நலனில் ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சுக்கிரனே பிரதானமாவார்.
ஜோதிடக்கலை அந்த சுக்கிரன் வந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் பெண்மணிகளுக்கு ஒரு நல்லது தான் நடக்க போகுது. அடுத்தது வந்து அறிவுரை, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கூடிய வரையில் வெயிலில் சுற்றுறதையும் பிரயாணங்களையும் குறைத்து கொள்ளுங்க. இல்லாட்டி மருத்துவ செலவுகள் பணம் வந்து விரயமாக கூடும். பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம்.